வசதி இல்லாதவங்களோட இடத்துக்கு போய் சேவை பண்ணணும். நான் ஒரு காலத்துல எனக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைச்சது. விஸ்ராந்திங்கிற முதியோர் இல்லத்துல போய் படுத்த படுக்கையா இருக்கிற வயசானவங்க கிட்ட போய் நான் கதை சொல்லிட்டு வருவேன். கண்ணீரை விட்டு அழுவாங்க. எங்களுக்கு இருக்கிற வேதனையில எங்க கஷ்டத்தை போய் யார்கிட்ட சொல்லுவோன்னு இருக்கு. இந்த கதையை கேட்டு 2 மணி நேரத்துல எங்களுக்கு அப்படி ஒரு ஆனந்தமா இருந்தது. எங்களால எங்கேயும் நடந்து வர முடியாது. நாங்க இருக்கிற இடத்துக்கு தேடி வந்து நீங்க கதை சொல்றீங்களே, அப்படி ஒரு புண்ணியாத்மா ஒருத்தர் ஏற்பாடு பண்ணார் எனக்கு. அது மாதிரி மக்களுக்கு மன அமைதி கொடுக்கக்கூடிய, பசிக்கு உணவு, செவிக்கு உணவு, நல்ல அறியாமைக்கு மருந்தாக கல்வி, அப்புறம் ஒரு சித்த வைத்திய ஆயுர்வேத வைத்தியசாலை ஒன்று இருக்கணும். இதெல்லாம் எனக்கு எதிர்கால திட்டம் இருக்கு. இன்றைய ஐஐடி மெட்ராஸின் இயக்குனர் திரு காமகோடி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நடக்கக்கூடிய ICCW இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் கிளீன் வாட்டர் என்ற அமைப்பின் மூலமாக எங்கள் புதிய தலைமுறை அறக்கட்டளை ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாங்கள் போட்டிருக்கிறோம். கருத்தாளம் என்னவென்றால் நீர்நிலைகளை பாதுகாப்பது என்பது. அந்த வகையில் நம் 2 அறக்கட்டளைகளும் இணைந்து பணியாற்ற வாய்ப்பிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நிச்சயமா மகிழ்ச்சியோட இணைந்து பணியாற்றலாம். ரொம்ப சந்தோஷம். கோவிந்தபுரத்துல எங்கெங்கெல்லாம் ஊர் மக்களுக்கான மேம்பாடு, குறிப்பா நீர்நிலைகள் மேம்படுத்துவது தேவைப்படுறதோ அது விஷயமா கட்டாயம் நான் உங்களை தொடர்பு கொள்றேன். உடல் பணி, தொண்டு பண்ணக்கூடிய, உழவார பணி பண்ணக்கூடிய பக்தர்களை நான் அழைச்சிக்கிறேன். நல்ல விதமா சேர்ந்து நாம அந்த திருப்பணிகளை செய்வோம்.